अखिलात्मगुणावासमज्ञानतिमिरापहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्बोरुहद्वयं सदुत्तमाङ्गसन्धार्यमनन्तार्यमहं भजे। श्रीवैष्णव संप्रदायத்திலே शिष्य लक्षणத்திற்கு எடுத்துக்காட்டாக எழுந்தருளியிருந்தவர் திருமலை அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர். அவருடைய ஒரு வைபவம் என்கிறது அளப்பரியது. நம்மால் அதை முழுவதுமாக சொல்லிவிட முடியவே முடியாது. இன்றைக்கும் கூட அவருடைய பெருமையை பகரும் வகையிலே பல பல விஷயங்கள் இந்த திருவேங்கட மலையிலே இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆச்சாரியருக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் வேறு எந்த ஆச்சாரியருக்குமே இல்லை என்று சொல்லலாம். திருவேங்கட மலையிலே அனந்தாழ்வான் அமைத்த தோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அனந்தாழ்வான் வெட்டின ஏரி அதனுடைய சிறு பகுதியாவது இன்றைக்கும் இருக்கிறது. அனந்தாழ்வான் ஏரின்னு இங்கே பக்கத்திலேயே இருந்தது. அது இப்போது நிறைய கட்டடங்கள்லாம் கட்டுற பொழுது அது கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த ஏரி பக்கத்தில் தான் நிறைய இப்போது காட்டேஜஸ் எல்லாம் கட்டி கொடுத்துட்டார். இந்த காட்டேஜஸுக்கு கூட ஏடிசின்னு பேர் வச்சுருக்கான். ஏடிசின்றது என்னென்னா அனந்தாழ்வான் டேங்க் காட்டேஜுன்னு தான் அதுக்கு பேர். அது எல்லாம் மறந்து போயிடுச்சு இப்போ எல்லாருக்கும். அது அனந்தாழ்வார் டேங்க்குன்னே பேர் அந்த இடத்துக்கு. அனந்தாழ்வார் ஏரி ஆமாம், அங்கே அனந்தாழ்வான் நகர் என்ன பக்கத்தில் இருந்திருக்கிறது. ஒரு தோட்டம் இங்கே நாம் இருக்கிற இடம் அனந்தாழ்வான். அதே போல் அனுஷ்டானத்திற்காக அனந்தாழ்வான் ஏற்படுத்தின ராமானுஜ புஷ்கரிணி அது இன்றைக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திருவேங்கடமுடையானுடைய சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம் கூட வற்றி போயிடுறது. இந்த ராமானுஜ புஷ்கரிணி வற்றவே வற்றாது என்றைக்கும். அதுவும் மழை காலம் வந்துடுத்தோன்னா ஜலம் அதிகமாக பிரவகிக்கும். அது அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே அனந்தாழ்வானை இன்றைக்கு நினைவு கூறுகிற வகையில் இதெல்லாம் விட சந்நிதியில் போனோமானால் அனந்தாழ்வான் உபயோகப்படுத்தின அந்த கடப்பாறை இன்றைக்கும் கோவிலுடைய வாசலில் வச்சிருக்கிறார். அதாவது திருவேங்கடமுடையான் இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம் சொல்லணும், மேலே சரித்திரம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். திருவேங்கடமுடையானை துரத்தி கொண்டு போன அவர் திருவேங்கடமுடையான் என்று தெரியாமல் அவனை ஏதோ ஒரு சிறுவன் என்றோ ராஜகுமாரன் என்றோ நினைத்து துரத்தி கொண்டு போன அனந்தாழ்வான் அவன் மேலே கடப்பாரியை தான் மண் வெட்டி கொண்டிருந்த பொழுது வைத்து கொண்டிருந்த அந்த கடப்பாரியை எரிந்தார் என்றும், அதனால் அவருக்கு இந்த இடத்துல திருவேங்கடமுடையானுக்கு காயம் பட்டது என்றும் அதிலிருந்து ரத்தம் பிரவகித்து என்று சொல்லுகிறோம். அந்த எரிந்த கடப்பாறை இன்றைக்கும் அந்த கோவிலுடைய நுழைவு வாசலிலே மேலே எழுதி தொங்க விட்டுருக்கா. கீழே கூட அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு எழுதி வச்சிருக்காரு. உள்ளே சென்றோமானால் திருவேங்கடமுடையானுடைய இதில் இன்றைக்கும் பச்சை கற்பூரம் சாத்திரா. இந்த இடத்துல என்னென்னா கட்ட கற்பூரம்னு பேர் இருக்குது. இந்த இடத்துக்கு தெலுங்கில் கட்டான்னு பேர், மோவா கட்டைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல பச்சை கற்பூரம் அதை சாத்தி தான் அந்த ரத்தத்தை நிறுத்தினார் அனந்தாழ்வான்னு சொல்கிறோம். இன்றைக்கும் அது அனந்தாழ்வான் உடைய விஷயமாக அந்த கெட்ட கற்பூரம் திருவேங்கடமுடையானுக்கு சாத்துதல் என்கிறது நடைபெறுகிறது. அனந்தாழ்வான் பிரதிஷ்டை பண்ணின திருமேனி தான் எம்பெருமானார் திருமேனி. அது அனந்தாழ்வான் தன்னுடைய திருமாளிகையில் ஆராதித்து கொண்டு வந்த திருமேனியைத்தான் சந்நிதியில் பிரதிஷ்டை பண்ணினார் என்று அது சரித்திரங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அனந்தாரிய வேங்கடாச்சல இதிகாச மாலையிலேயே அது சொல்லப்படுகிறது. எம்பெருமானாருடைய நியமனம் கொண்டு அவர் எம்பெருமானாரே ஒரு அந்த விக்கிரகத்தை தழுவி கொடுத்தாராம். தேவரீர், நான் எப்படி பிரிந்திருப்பேன் என்று அனந்தாழ்வான் கேட்டபொழுது நான் என்னுடைய திருமேனியை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை அவர் கொடுத்தார் என்று முதலியே கொடுத்துருக்கார். இன்னும் சொல்ல போனால் தானான திருமேனி என்கிற ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்ட திருமேனி, அதே போல் தாம் உகந்த திருமேனி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருள் இருக்கிற திருமேனி, தமருகந்த திருமேனி என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரத்தில் இருக்கிற திருமேனி, இதுக்கெல்லாம் முன்னாலேயே ஏற்பட்ட திருமேனி இங்கே திருவேங்கட மலையிலே ஏற்பட்ட திருமேனி அனந்தாழ்வானுடைய
பிரதிஷ்டை அனந்தாழ்வானுடைய திருவாராதன திருமேனியான எம்பெருமானார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த எம்பெருமானார் இன்றைக்கும் ஞானமுத்திரையோடு எழுந்தருள் இருக்கிறார். அவருடைய வாழ் திருநாமம் சேவிக்கிற பொழுது எழில் ஞான முத்திரை வாழியேன்னு சேவிக்கிறோம் இல்லையா, அந்த வாழ் திருநாமம் சொல்கிற பொழுது. ஆனால் எழில் ஞான முத்திரை வாழியேன்னு நம்ம சேவிக்கிற மாதிரி இந்த கீழே சொன்ன திருமேனிகளில் காணும். தாமான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் மூலவர் ஞானமுத்திரையோடு தான் எழுந்தருள் இருக்கிறார். ஆனால் இங்கே மூலவர் உற்சவர் அந்த அனந்தாழ்வான் ஆராதித்த திருமேனி அது இங்கே நாம் பார்க்கிறோம். அது 3 விதத்திலையும் சொல்லலாம். இங்கேயும் அவர் தாமான திருமேனியாகவும் சொல்லலாம். ஏன்னா அனந்தாழ்வான் அந்த விக்கிரகத்தை அவரே தழுவி கொண்டு கொடுத்தார். அனந்தாழ்வானுக்கு அனந்தாழ்வான் உகந்த திருமேனி அது. அவர் தாமுகந்த திருமேனி என் எம்பெருமானாரும் ரொம்ப அந்த திருமேனியை உகந்து கொடுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக அது அனந்தாழ்வானுடைய பிரதிஷ்டையாக இன்றைக்கும் அங்கே பார்க்கிறோம். அதை தவிர இந்த ஊரில் மட்டும் அந்த எம்பெருமானாருடைய திருவடி நிலைக்கு அனந்தாழ்வான்னு தான் விவகாரம். மற்ற எல்லா இடங்கள்லையும் எம்பெருமானாருடைய திருவடியை முதலியாண்டான்னு நாம் சொல்லுகிறோம். இன்னும் தனியில் ராமானுஜ பாதுகா என்ன இருக்கிறபடினாலே அவர் முதலியாண்டான்னு சொல்கிறோம். ஆனால் திருமலையில் மட்டும் அந்த எம்பெருமானாருடைய திருவடி நிலைக்கு அனந்தாழ்வான் என்று தான் திருநாமம் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட கடைசியில் இங்கேயே அனந்தாழ்வான் இன்றைக்கும் எழுந்தருள் இருக்கிறார். ஒரு விருட்சமாக, ஒரு விருட்சத்தினுடைய மரத்தினுடைய வடிவிலே அனந்தாழ்வான் அவர் இந்த திருவேங்கட வாசத்தை எனக்கு இழக்க மனமில்லை என்று அவர் சொன்னார். திருநாட்டுக்கு எழுந்துள்ள பொழுது கூட அவர் எனக்கு மனமில்லைன்னு சொன்ன உடனே சரி இங்கேயே நீர் இரும்னு சொன்னால் அங்கேயே அவருக்கு எந்த இடத்துல அவருக்கு சரம சம்ஸ்காரம் பண்ணினாலும் அதே இடத்துலையே ஒரு மரமாக அவர் அனந்தாழ்வான் எழுந்தருளினார், மகள் மரமாக என்று. இவர் அனந்தாழ்வான் தான் என்று நாம் கொள்ளுவது ஒரு பக்கம் இருக்க, திருவேங்கடமுடையானே வருஷத்துக்கு 2 தடவை இந்த தோட்டத்திற்கு எழுந்தருளி தன்னுடைய ஸ்ரீசேவகோபன் மரியாதைகள் எல்லாம் சாதித்து அந்த மரத்திற்கு இவ்வளவு தூரம் விசேஷங்கள் பண்ணுறாள். அதனால் அனந்தாழ்வான் இன்றைக்கும் அங்கே மரமாக எழுந்தருள் இருக்கிறாருங்கிற காரணத்தினாலே தான் இப்பொழுது பெரிய சேவை சாத்முறைகளை எல்லாம் அங்கே நடக்கிறதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதனால் அனந்தாழ்வான் திருமுன்பே நடக்கிறதுன்னு பார்க்குறோம். இப்படி ஒரு ஆச்சாரியரை இன்றைக்கும் நினைவு கொள்ளும்படியாக இத்தனை விஷயங்கள் இன்றைக்கும் நாம் காணும்படியாக இருக்கிறதுன்றது இந்த ஆச்சாரியருக்கு இருக்கா போல் வேறு மற்ற ஆச்சாரியாளுக்கு இருக்கான்றது எனக்கு சந்தேகம். அந்த மாதிரி சொல்லும்படியான விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம். அனந்தாழ்வானுடைய அந்த உற்சவமே நடக்கிறது. அதாவது பாக்சவாரி உற்சவம் என்று அனந்தாழ்வான் அதுக்காக அவர் அப்பிரதட்சணமாக எழுறார் திருவேங்கடமுடையான்னு பார்க்கிறது. அனந்தாழ்வானுடைய சரித்திரத்தில் நடந்த நிகழ்ச்சி, அதற்காக பெருமாள் கோவிலுக்கு அப்பிரதட்சணமாக எழுற நிகழ்ச்சி அது நடக்கிறது. அதே மாதிரி திருத்தேர் எண்ணிக்கை இவாள்லாம் அனந்தாழ்வான் எழுந்தருள் இருக்கிற காலத்தில் அவர் சமர்ப்பித்த அந்த திருத்தேர் மரியாதை இவா இன்றைக்கும் திருத்தேர் சமர்ப்பணை அனந்தாழ்வானுடைய வம்சத்தவர்கள் பண்ணும்படியான பாக்கியம் என்று பல விஷயங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட அனந்தாழ்வானுடைய 922வது சம்பத்சரத்தினுடைய பூர்த்தி என்ன சொல்கிறோம், 978 972 அதனுடைய பூர்த்தியாக இன்றைய தினம், அதாவது 922 72ன்றது ஆரம்பிச்சு கொடுத்து எப்போ சித்திரை மாதமே ஆரம்பிச்சு கொடுத்து. ஆனால் வரிசையாக பல இடங்களில் நாம் அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடிட்டு இன்றைக்கி பூர்த்தியாக இங்கே கொண்டாடுறதான்னு உடனே அடுத்த சித்திரையில் அடுத்த திருநட்சத்திரம் அனந்தாழ்வானுக்கு வந்துடுறது. அதனால் அப்படித்தான். அதனால் 950 ஆரம்பிக்கிற பொழுது அந்த மாதிரி ஆரம்பித்த உற்சவம் இது நடைபெறுகிறது. இந்த வருஷம் நமக்கு ஒரு பரம பாக்கியமாக எம்பாருங்கிற ஆச்சாரியருடைய 1000வது சம்பத்சரமும் சேர்ந்து வாய்த்திருக்கிறபடியினாலே இந்த உபன்யாச கிரமத்தில் கூட எல்லாம் எம்பாருடைய வைபவமும் சேர்த்து அனுபவிக்கும்படியாக இங்கே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் முன்னால் ஆங்கிலத்தில் உரையாற்றின அவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசராகவன் சுவாமி ரொம்ப அற்புதமாக சொன்னார். எம்பாருக்கும் அனந்தாழ்வானுக்கும் எத்தனை விஷயத்தில் ஒத்துமே 2 பேரையும் சேர்த்து கொண்டாடுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுன்றத அவர் ஒரு விஷயம் நன்றாக உபபாதித்தார். எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். எம்பார் என்கிற ஆச்சாரியர் அனந்தாழ்வான் 2 பேருமே கூட ஆச்சாரிய நிஷ்டையில் ஊன்றினவர்கள். அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் திருப்பி சொல்கிறேன், நான் சுருக்கமாக சொல்கிறேன். 2 பேருமே ஆச்சாரிய நிஷ்டையில் ஊன்றினவர்கள். 2 பேருக்குமே திருநாமத்தை எம்பெருமானாரே கொடுத்தார். இவருக்கும் எம்பார் என்கிற திருநாமத்தை எம்பெருமானார் தான் கொடுத்தார்.
அவருக்கு ஆண் பிள்ளை என்ற பட்டத்தை, அதனால தான் அவருக்கு அனந்தாண் பிள்ளைன்னே பேர் ஏற்பட்டது. ஆண் பிள்ளை என்ற பட்டத்தை எம்பெருமானார் தான் கொடுத்தார். ரெண்டு பேருமே தங்களுக்கு ஏற்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் காரணம் எம்பெருமானார் தான் என்று கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் யாரும் தங்களுடைய ஒரு பெருமையாக எதையுமே நினைக்கவில்லை. அதே போல எம்பார் வடிவழகில் ரொம்ப ஈடுபட்டிருந்தார். பற்பமெனத்திகள் பைங்கடல் உந்தன் பாசுரத்தை அனுபவிக்கிறோம். அந்த வடிவழகை அப்படியே திருமேனியாக எழுந்துள்ள பண்ணினார் அனந்தாழ்வான் என்று பார்க்கிறோம். என்று இப்படி பல உத்தமைகளை பார்க்கிற பொழுது எம்பார் ரெண்டு பேருமே எம்பெருமானாருடைய நேரடியான சிஷ்யர்கள், ரெண்டு பேருமே ஏக காலத்திலே வசித்தவர்கள், ரெண்டு பேருக்குமே பலவிதமான ஒற்றுமைகள் இருக்கிறது என்று இப்படியெல்லாம் மிக அழகாக எடுத்து சொன்னார். அப்படிப்பட்ட அந்த அனந்தாழ்வானுடைய உற்சவத்திலே ஒரு எம்பாருடைய சகசிராப்தி உற்சவத்தை முன்னிட்டு எம்பாருடைய வைபவமாக உபன்யாச கிரமங்களில் அடியனுக்கு முதல் தலைப்பாக எம்பாருடைய தனியன் வைபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தனியன் என்கிறது சுருக்கமாக தெரிவிக்கிறேன். எம்பாருடைய தனியன் அருள் செய்தவர் பராசர பட்டர். தம்முடைய பராசர பட்டருடைய நேர் ஆச்சாரியர் என்று சொன்னால் எம்பார் தான். இத்தனைக்கும் அவர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். கூரத்தாழ்வானே ஆச்சாரியராக இருந்திருக்கலாம். ஆனாலும் எம்பெருமானார் நியமித்து விட்டார். எம்பாரையே நீரே இவருக்கு ஆச்சாரியராக இரும் என்று எல்லாம் காரணங்கள் எல்லாம் உண்டு. எம்பார் சின்ன குழந்தையாக பறந்திருக்கிற பொழுது பராசர பட்டர் அவரை கையில் அப்படி கொண்டு வந்து எம்பெருமானாருக்கு எம்பார் தான் கொண்டு வந்து காண்பிக்கிற பொழுது துவயமந்திரத்தை அனுசந்தித்து கொண்டு வந்தார். அதனால் எம்பெருமானார் என்ன சொல்லிவிட்டார், எப்போ இந்த குழந்தையினுடைய ரட்சணத்திற்கு நீர் முற்பட்டீரோ அப்போ நீர் தான் இந்த குழந்தைக்கு ஆச்சாரியன் என்று அவர் நியமித்து விட்டார். அதனால் எம்பெருமானாரும் சில விஷயங்கள் என்னென்னா ரொம்ப இந்த காலத்தில் ராஜதந்திரம்னு சொல்கிறாளே, அது ஒரு விஷயம், ரொம்ப ரசமான விஷயம். ராஜதந்திரம்னா என்ன, இப்போ எம்பெருமானார் இடத்துல ஆசிரியக்கிறதுக்குத்தான் அனந்தாழ்வான் வந்தார். ஆனால் அனந்தாழ்வானை என்ன பண்ணினார் எம்பெருமானார், நீர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இடத்துல ஆசிரியும்னு சொல்லிவிட்டார். என்ன காரணம், அருளாள பெருமாள் எம்பெருமானார் நல்ல ஞானி விசேஷன்றது. அது மட்டும் இல்லை, அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு பிற்காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பரிகிரகம் இல்லாத போயிடக்கூடாது. ஏன்னா அவர் முன்னால் பூர்வாசிரமத்தில் அவர் அத்வைதியாக இருந்தவர்ன்றதுனால இவா யாராவது ஒரு இது பண்ணாத போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் என்ன பண்ணினார், ஒரு இன்னொருத்தருடைய நல்ல ஒரு சிஷ்யருடைய ஒரு எப்படி சதாச்சாரியனாலே ஒரு சச்சிஷ்யனுக்கு பெருமை ஏற்படுகிறதோ அதுபோல் சச்சிஷ்யனாலே சதாச்சாரியனுக்கும் பெருமை உண்டுன்னு சொல்லுவாள். அந்த கிரமத்தில் எம்பெருமானார் அங்கே ஒரு காரியத்தை பண்ணினோம். அதே போல் இங்கேயும் கூட பாருங்கள், எம்பாருக்கு போய் பட்டருக்கு ஆச்சாரியராக இருக்கணும்னு ஏன் நியமித்தார் என்று சொன்னால், அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு என்ன குறை சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு குறை எம்பாருக்கும் ஏற்பட்டது. கொஞ்ச நாள் அவர் சைவராக இருந்து அதுக்கப்புறம் வைஷ்ணவராக மாறினார். அதனால் அவருக்கு மறுபடியும் பிரச்சனை, அவரை யாரும் இது பண்ணாது போயிடக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணிட்டார்னா பட்டருக்கு அவர் ஆச்சாரியராக நியமித்து அந்த ஓராண்மொழி ஆச்சாரிய பரம்பரையிலே அவரை கொண்டு வந்து எல்லாம் எம்பெருமானார் ரொம்ப சாமர்த்தியமாக, அதாவது சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஆச்சாரியர்களையும் நாம் ஒருபோல நினைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் எம்பெருமானார் செய்தருளினார். அதனால் பராசர பட்டருடைய நேர் ஆச்சாரியர் எம்பார் தான் என்கிறபடியினாலே அவர்தான் இந்த தனியனை அருளி செய்தார். அந்த தனியன் எல்லாருக்கும் தெரிந்த தனியன் தான். அவர் என்ன, ராமானுஜ பதச்சாயா கோவிந்தா அக்வா அனபாயினி ததாயத்த ஸ்வரூபா சாஜியாத் மத்விஸ்ரமஸ்தலி என்று இந்த தனியனை அருளி செய்தார். இந்த தனியனில் என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுன்னா, வேறு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை பராசர பட்டர் காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேறு யாரும் சொல்லாத விஷயம் என்னால் என்ன, எம்பார் என்கிற ஒரு திருநாமத்திற்கு அதுக்கு என்ன காரணம், எம்பார்னா எம்பெருமானார் தன்னுடைய திருநாமத்தையே எம்பாருக்கு கொடுத்தார். அவரையும் எம்பெருமானார்னே சொன்னார். ஆனால் எம்பார் என்ன சொன்னார், அவ்வளவு பெரிய நாமத்தை வகிக்கிற அளவுக்கு அடியனுக்கு யோக்கியதை கிடையாது, அது குருவி தலையில் பனங்காய வைக்கிறார் போல இருக்கும் அது. அதனால் நீர் என்ன பண்ணணும்னா அடியேனுடைய தகுதிக்கு தகுதியாக ஒரு திருநாமத்தை சுருக்கி தர வேண்டும்னு சொன்ன உடனே அந்த எம்பெருமானார் என்கிற திருநாமத்தையே சுருக்கி எம்பார் என்று எம்பெருமானார் திருநாமத்தினுடைய ஆதி அந்தம்தான். எம்பன்னு முதல் சப்தம் சம்ஸ்கிருதமாக இருந்தால் அது ஒரே எழுத்து தான். எம்ன்றது தமிழ் எடுத்தால் ஏ போட்டு இம்மு போட்டு ரெண்டு எழுத்தாக சொல்கிறோம்.
ஆனால் மெய்யெழுத்துக்கு தனியாக அக்ஷரம் கிடையாது. அதனால் முதல் எழுத்து எம், கடைசி எழுத்து ஆர், அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார். எம்பார்னு அப்படி கொண்டு வந்து இப்படியாக எம்பெருமானார் அந்த திருநாமத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த எம்பார் என்கிற திருநாமத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு விளக்கத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா பராசர பட்டர் அருளி செய்கிறார். என்னன்னா மத் விஸ்ரமஸ்தலி என்று காட்டினார். விஸ்ரமஸ்தலி என்னால் என்ன? விஸ்ரமஸ்தலம், ஓய்வு எடுத்துக்கொள்வதற்கு நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்க, அதுக்கு விஸ்ரமஸ்தலம்னு பேர். விஸ்ராமம்னா ஓய்வு, ஸ்தலம் என்னால் இருக்கக்கூடிய இடம். அதாவது நன்றாக நாம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு நல்ல நிழல் தர இடத்துல, ஒரு நல்ல வெயிலில் ஒருத்தன் நடந்து போகிற பொழுது திடீரென்னு ஒரு மரத்தினுடைய நிழல் கிடைத்தால் என்ன பாக்கியம்னு நினைத்து அந்த நிழலில் போய் ஒதுங்கி கொஞ்ச நாழி அப்படி இளைப்பாறுகிறான் இல்லையா? அப்படிப்பட்ட இளைப்பாறக்கூடிய இடமாக எம்பார் இருக்கிறார் என்கிறதான் மத் விஸ்ரமஸ்தலி என்று சம்ஸ்கிருதத்தில் பராசர பட்டர் அருளி செய்தார். மத் விஸ்ரமஸ்தலின்னா அது அப்படி அருளி செய்தனுடைய கருத்து என்னன்னா, இந்த எம்பார் என்கிற சொல்லினுடைய அப்படியே நேர் அர்த்தம். அது எப்படின்னா, எம் அப்படின்றத மத் விஸ்ரமஸ்தலி, என்னுடைய விஸ்ரமஸ்தலின்னா பார் என்று தமிழில் இருக்கக்கூடிய பார் என்கிற சொல்லுக்கு இடம் என்ன அர்த்தம். பார் என்னால் இடம். அப்போ எம் என்கிறதுக்கு மத் என்கிற சப்தத்தை, அப்போ எம்பார் என்கிறதுக்கு மத் விஸ்ரமஸ்தலி என்று நான் இளைப்பாறுவதற்கான இடம் எம்பாருடைய திருவடி என்பதாக பராசர பட்டர் அருளி செய்தார். அப்போ அந்த விஸ்ரமஸ்தலமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்னால் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது நாம் போய் ஓய்வெடுத்துக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய இடம் அது எப்படி இருக்கும்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும்னா, குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? நிழலாக இருந்தால் தான் குளிர்ச்சியாக இருக்க முடியும். நிழல் இல்லைன்னா குளிர்ச்சி இருக்க முடியாது. அதனால என்ன சொன்னார்னா, ராமானுஜ பதச்சாயா, எம்பெருமானாருடைய திருவடி நிழல். அவர் வெறும் நிழல் அல்ல, ஒரு மரத்தினுடைய நிழல் அல்ல, எம்பெருமானாருடைய திருவடி நிழல். எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிற இடமா இருந்தால் அது நிழலாக இருக்க வேணுமா? ஆகையினாலே முதல்ல எம்பார் நிழலாக இருக்கிறார். என்ன நிழல்னு கேட்டார், ராமானுஜ பதச்சாயா என்ன அவருடைய அதை சொல்லி ராமானுஜ பதச்சாயா மத்விஸ்ரமஸ்தலி என்று நாம் சேர்த்து பார்க்கணும். இந்த நிழல் என்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டால், எப்பொழுதும் ஒரு வஸ்துவை ஆசிரியத்து தான் இருக்கும். நிழல் என்கிறது தனியாக இருக்காது, ஏதோ ஒரு வஸ்துவனுடைய நிழல் தானே விழுகிறது. இப்போ நாம் நின்னோமானா, நம்ம நகர்த்து போனோமானா அந்த நிழல் போயிடும். அதாவது நிழல் சேர்ந்து தான் போகும். அதனால் நிழல் என்கிறது தனிப்பட்ட வஸ்து இல்லை, இன்னொரு வஸ்துவை ஆசிரியத்து இருக்கக்கூடிய வஸ்து. அதனால் எம்பார் நிழல்னு சொன்னோமானா அப்போ அவர் யாரை ஆசிரியத்திருக்கிறார் என்று கேட்டால் ததாயத்த ஸ்வரூபா என்று. அதுக்காகத்தான் எம்பெருமானாருடைய திருவடி நிழலாகையினாலே எம்பெருமானாருடைய ஆயத்தமாகவே இவருடைய அதீனமாகவே இவருடைய ஸ்வரூபம் இருக்கிறது என்று. எப்படி ஒரு நம்முடைய நிழல் என்கிறது நம்முடைய அதீனத்தில் இருக்கிறதோ, அதுபோல எம்பெருமானாருடைய திருவடி நிழலாகையினாலே எம்பாருடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா அவர் அப்படி இருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய திருநாமம் கோவிந்தாத்வா அனபாயினி என்று அவருடைய திருநாமம் கோவிந்தர் என்கிறது. அதுவும் ரொம்ப விசேஷமான திருநாமம் தான். அது திருமல நம்பி வந்து சூட்டின திருநாமம். இவருக்கு இளையாழ்வார்னு திருநாமத்தை சூட்டினார். யாருக்கு? திருமல நம்பி எம்பெருமானார் அவதரித்த உடனே அவர் எழுந்தருளி ஸ்ரீபெரும்புதூருக்கு எழுந்தருளி திருமல நம்பிகள், அவருடைய மாமாவான திருமல நம்பிகள் இவருக்கு திருநாமத்தை சூட்டினார். என்ன திருநாமம் என்னால் இளையாழ்வார்ங்கிற திருநாமத்தை சூட்டினார்னு அங்கே குரு பரம்பரையில் பார்க்கிறோம். அதே போல் இவருக்கு இன்னொரு, அதாவது அவருடைய சிறுதாயார் பிள்ளை இல்லையா இவர் பிறந்த பொழுது திருமல நம்பி அங்கே எழுந்தருளி அவருக்கு கோவிந்தன் என்கிற திருநாமத்தை சூட்டினார். எதனால் கோவிந்தன் சூட்டினார்னு இங்கே எந்த காரணமும் சொல்லலை. ஒருவேளை பிற்காலத்தில் நாம் யோஜனை பண்ணி பார்த்தா திருமல நம்பி பிற்காலத்தில் எழுந்தருளி இருந்து எல்லாம் பண்ணிருந்து இந்த கோவிந்தனுக்குத்தான் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதனால் முற்கூட்டியே அவர் இதெல்லாம் யூகித்து இந்த மாதிரி கோவிந்தன் இங்கே திருமலைக்கு எழுந்துட போகிறாருன்னு நினச்சாரோ திருமல நம்பி. என்ன அப்போ திருமல நம்பி எம்பாருக்கு கோவிந்தன் திருநாமத்தை சூட்டுற பொழுது இங்கே கோவிந்தராஜர் சன்னதியே கிடையாது. இங்கே எழுந்திருக்க ஒன்று சன்னதி, அது பார்த்தசாரதி சன்னதின்னு சொல்கிறான். பிராச்சீனத்தில் இங்கே இருந்த சன்னதி, கீழ்த்திருப்பதில் இருந்த சன்னதி பார்த்தசாரதி சன்னதி தானா. அதுக்கப்புறம்தான் என்னன்னா அந்த திருச்சித்திர கூட்டத்தில் இருந்த கோவிந்தராஜரை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து இங்கே வைத்திருந்தார்கள். இங்கே பிரதிஷ்டை பண்ணினார் எம்பெருமானார் என்று சரித்திரம் காட்டப்படுகிறது. அதெல்லாம் எம்பெருமானாருடைய
102வது திருநட்சத்திரத்தில் நடந்த சரித்திரம் இது. அந்த சமயத்தில் தான் இந்த கோவிந்தராஜர் பிரதிஷ்டை இங்கே ஆயிருக்குது. 102வது திருநட்சத்திரம் எம்பெருமானாருக்கு. அப்போ பறக்கிற 100 வருஷத்துக்கு பின்னாலே என்ன நடக்க போகிறதுன்றத ஒருவேளை திருமலை நம்பி முன்னாலேயே யூகித்தாரோ என்னமோ. இவருக்கு கோவிந்தன் என்கிற திருநாமத்தை எம்பாருக்கு சூட்டினார். இந்த கோவிந்தன்ற சப்தத்திற்கு இன்னும் அர்த்தம் என்னன்னா, நல்ல திருவாக்கை உடையவன். வாக்கு காம் விந்ததி என்று சொன்ன நல்ல வாக்கை அடைந்தவர் என்கிறபடினாலே அவருக்கு கோவிந்தன் என்கிற திருநாமம் மிகவும் பொருத்தமாக அமைந்திருந்தது. பிற்காலத்தில் பார்த்தா அவருடைய திருவாக்குகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 4000 திவ்யபிரபந்த வியாக்கியானங்களிலே எத்தனை இடத்துல அவர் அற்புதமான திருவாக்கையெல்லாம் அருளி செய்திருக்கிறார். அவருடைய வாக்கையெல்லாம் ஒன்னொன்றும் பார்க்கிற பொழுது மிக ரசமாக அமைந்திருக்கு. அந்த காம் இந்த நல்ல திருவாக்கை அடைந்தவர் என்பதற்கு அவருடைய ஐதீகங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன நிர்வாகங்கள், இதையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் அந்த கோவிந்தன் என்கிற திருநாமம் அவருக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறதுன்னு தெரியுது. கடைசியில் நமக்கு சொன்ன இந்த பாசுரம் எவ்வளவு அழகான பாசுரம். இது மாதிரி இன்னொரு இந்த பாசுரத்துக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. எம்பெருமானவருடைய வடிவழகை அவர் அந்த பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் என்று அருளி செய்த கடைசியில் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் எதிராசன் வடிவழகி என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று அருளி செய்தாரே. இப்படிப்பட்ட உயர்ந்த திருவாக்கை உடையவர் என்கிறபடினாலே அவருக்கு கோவிந்தன் என்கிற ஒரு திருநாமமும், அது அவர் திருமலை நம்பியாலே சூட்டப்பட்ட திருநாமம். அது இவரால் சூட்டப்பட்ட திருநாமம், எம்பெருமானாராலே சூட்டப்பட்ட திருநாமம் எம்பார் என்கிறது. அது ரெண்டத்தையும் சேர்த்து இந்த தனியனிலே என்ன காட்டுகிறார் என்னால், அவர் கோவிந்தாஹ்வா அனபாயினி மத்விஸ்ரமஸ்தலி என்று கோவிந்தன் என்கிற திருநாமத்தை உடையவரான அவர் எனக்கு இளைப்பாறும் இடமாயிருக்கிறார். இளைப்பாறும் இடம் நிழலாயிருக்க வேண்டுமேன்னா அது ராமானுஜ பதச்சாயா என்று ராமானுஜருடைய திருவடி நிழலாயிருக்கிறார். அவர் திருவடி நிழலாயிருக்கிறபடினாலே ததாயத்த ஸ்வரூபா, அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய சம்பந்தத்தாலேயே தம்முடைய ஸ்வரூபத்தை நிறம் பெற்றவர். இன்னும் இப்படியெல்லாம் அவருக்கு பெருமை மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எம்பாருடைய பெருமை மிக அற்புதமாக பல பல கிரந்தங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மேலே வித்வான்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு இட்ட தலைப்பிலே இங்கே விண்ணப்பிக்க இருக்கிறார்கள். எல்லாரும் பொறுமையாக கேட்டுள்ள வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமிர்பிதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிபாதாப்ஜவாசினே அன்னங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம்.